நம்புறீங்க இயேசு கிறிஸ்து இங்க இருக்கிறார் சொல்லி. ஹalleluya ஹalleluya. ஏன் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியோடு பிரசங்கத்தை ஆரம்பிக்கலாம் சொல்லி விரும்புகிறேன். ஏன் இயேசு கிறிஸ்து இங்க இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது அவர் பிதா மனுஷ ரூபம் எடுத்து இயேசுவாய் இந்த பூமிக்கு வந்தார்னு சொல்லி. ஹalleluya ஹalleluya. அந்த ரூபம் எப்படிப்பட்ட ரூபம் சொன்னா, அந்த அந்த அமைப்பு, அந்த அந்த கிரியேட்டட், அந்த அமைக்கப்பட்ட அமைப்பானது ஹalleluya ஹalleluya ஹalleluya. அந்த அமைப்பு எப்படிப்பட்ட அமைப்பு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, புதுசாலா ஒரு புது காரியத்தை நம்மகிட்ட சொல்ல போறதில்ல. இயேசு நம்மளோட இருக்கிற சொல்லுகிற ஒரே அடையாளம் என்னன்னு சொன்னா, உங்களையும் என்னை போலதான் பூமியில ஒரு மனுஷன் அவதாரம் எடுத்து இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஆமென் ஹalleluya. அந்த நாமத்தை கொண்டுதான், அதுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை கொண்டுதான் சொல்றேன், இயேசு நம்ம கூடயே இருக்கிறார். ஆமென். அவரோட வார்த்தை நம்ம கூடயே இருக்கு. ஹalleluya. அவரை அறிகிற, அவரை விசுவாசிக்கிற, அவரை நம்புகிற ஒரு பிள்ளைகளும் இந்த பூமியில கெட்டு போகாதபடி நித்திய ஜீவனை அருளும்படி இவ்வளவாய் இயேசு கிறிஸ்து நம்ம மத்தியில அவரோட அன்பை கூர்ந்திருக்கிறார். ஹalleluya ஹalleluya. நம்மளுடைய பார்வை, நம்மளுடைய சிந்தை, நம்மளுடைய எதிர்பார்ப்பு, நம்மளுடைய அமைப்பு, நம்மளுடைய சித்தமானது மனுஷனுக்கு ஏற்படுகிற காரியத்தை போலதான் சிந்திப்போம். அந்த சிந்தனைய இன்னைக்கு ஒரு மணி நேரம் எனக்கு டைம் கொடுங்களேன். பிரசங்கம் எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ நான் அவ்வளவு சீக்கிரம் முடிக்க முயற்சி பண்ணுறேன். நம்மளோட சிந்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடிகாரத்தை போல 12 ல இருந்து 12, 1 ல இருந்து 12 வரைக்கும் எப்படி அந்த கடிகாரத்தை சுத்துகிறதோ அதே போலதான் நம்மளோட சிந்தை நீட்ஸ், தேவைகளை குறித்து சுத்திக்கொண்டே இருக்கும். நம்மளுடைய அத்தியாவசிய நம்மளுக்கு தேவையான காரியங்களை இப்படியாக நம்ம தேடிக்கிட்டே இருப்போம். நம்மளுக்கு தேவையான நன்மைகளை, நம்மளுக்கு தேவையான உணவுகளை, நம்மளுக்கு தேவையான வாழ்க்கை உயர்வுகளை தேடிக்கொண்டே இருப்போம். இது பூமி அமைத்த அமைப்பு. ஆனா வேதமானது சொல்லப்படுகிறது, ஆண்டவராக தேவன் நம்மளை படைத்த நோக்கம் என்னன்னு சொன்னா, அவருடைய நாமங்கள் மகிமை படையறதுக்காகவே நம்மளை கடவுள் தெரிந்து கொண்டார். ஹalleluya ஹalleluya. ஒரு செடியில இருக்கிற பூவை நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க சொல்லலாம் இது நம்மளுக்கு மனத்தை கொடுக்கும், அதோடைய அழகை காட்டுவோம், அதுக்குள்ள இருக்கிற தன்மைகளை வெளிப்படுத்தும் தான் இந்த பூ படைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி. ஆனா கடவுளோட பார்வையில, கடவுளுடைய வார்த்தையில சொல்லப்படுகிறது, அது கூட தேவனை மகிமைப்படுத்துகிறதாம். ஹalleluya. அதோட வாசனை கடவுளை மகிமைப்படுத்துகிறதாம். ஹalleluya ஹalleluya. இன்னைக்கு மனுஷனை தேவன் படைத்தது அவர் உன்னோடு கூட வாசம் செய்யும்படி. அநேக பேரு கடவுளோடு வாசம் செய்யறதுக்கு முயற்சி பண்றாங்க, ஆனா முயற்சி பண்ண முடியல. ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது, கடவுள் இயேசு கிறிஸ்து அவர் உன்னோடு வாசம் செய்கிறார். You don't need to enter to his place. God enter your place. Hallelujah. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற காரியம் வேதத்திலிருந்து எடுத்துக்கொள்ளுங்க, கிறிஸ்துவின் சிந்தை. நம்மளுக்கு கிறிஸ்துவின் சிந்தை வேண்டும். உலக சிந்தை அல்ல. உன் தாத்தா, உன் முன்பிதாக்கள் அப்ப ஜெனரேஷன், முன்பிதாக்கள் உன்னுடைய ஜெனரேஷன்ல வந்தப்பட்ட சிந்தை அல்ல. ரொம்ப பேரு நினைச்சு கொள்றாங்க, மகள் கண்ணாடி போட்டாங்கன்னா பாட்டி கண்ணாடி போட்டாங்க,
பேத்தி கண்ணாடி போட்டாங்களா, அம்மா கண்ணாடி போட்டாங்க. இப்படியாக சில அடையாளங்களை மனுஷர் பிரகாரமா மனுஷனுடைய சயின்டிஸ்ட் படி சொல்லுகிறாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துவின் சிந்தைய யாரெல்லாம் நம்புறாங்களோ அவங்களுக்குள்ள கிறிஸ்துவனுடைய சிந்தை அவங்களை நடத்தும். அல்லேலூயா. யார் ஒருவன் கிறிஸ்துவின் படி கிறிஸ்துவின் சிந்தையை படி வாழ்றானோ அவனோட வாழ்க்கையில உபத்திரம் வரும், அவன் வாழ்க்கையில போராட்டம் வரும், அவன் வாழ்க்கையில வியாதி வரும், அவன் வாழ்க்கையில மரணமே வந்தாலும் கிறிஸ்துவின் சிந்தையில நடக்கிறவனுக்கு எப்படி இயேசு சிலுவையில உயிரோடு எழும்பினாரோ, 3 நாள் கழித்து எப்படி உயிரோடு எழும்பினாரோ, அவன் வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு போராட்டத்திலும் கிறிஸ்துவின் சிந்தை அவனுக்குள்ள இருக்குன்னு சொன்னா அவனுக்கு நிச்சயமா தெரியும். கடைசி நிமிஷத்துல நம்மளோட முடிவு டைம்ல நம்ம போகிற பிரச்சனைகள் மத்தியில கடவுளுடைய வல்லமை நம்மளை தூக்கி காப்பாற்றணும்னு சொல்லி இந்த கிறிஸ்துவின் சிந்தையில யார் இருக்காங்களோ அவங்க வாழ்க்கையில இந்த அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளோட சிந்தையில இருக்கிறதுனால தான், நம்மளுடைய நம்பிக்கையில இருக்கிறதுனால தான், நம்மளுடைய அனுபவத்துல வைத்திருக்கிறதுனால தான் நிறைய இடங்கள்ல we are like a failure. நம்ம நிறைய இடத்துல தோற்று போகிறோம், நிறைய இடத்துல நம்ம தோல்விகளை காண்கிறோம், நம்ம நிறைய இடத்துல உலகத்தின் போல நம்மளும் சோர்வா இருக்கிறோம். காரணம் என்ன தெரியுங்களா? உங்களுக்குள்ள கிறிஸ்துவின் சிந்தை வேண்டும். அல்லேலூயா. இயேசுக்கு உபத்திரம் வந்ததுயா, வேதத்துல பார்ப்போம். இயேசு போராடினாரியா, இயேசு பசியால் தவித்தாரியா, ஆனாலும் அதை எல்லாமே அவர் ஜெயித்து கொண்டார். அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்துவின் சிந்தை எப்படிப்பட்டதுன்னு சொல்லி பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். பிலிப்பியர் புதிய ஏற்பாடுல எழுதப்பட்ட பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 8வது வசனத்தை வரைக்கும் வாசிப்போமா? கிறிஸ்து இயேசுவில் இருந்த பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் நம்ம பார்ப்போமா? क्या आवाज है? கிறிஸ்து இயேசுவில் இருந்து சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுது. கிறிஸ்து இயேசுவின் இருந்த சிந்தை. அல்லேலூயா. இங்க வசனம் சொல்லுகிறது, பிலிப்பியர்ல எழுதப்பட்டிருக்கு, கிறிஸ்து இயேசுவின் இருந்த சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது. அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க திட்டமா இந்த பைபிள் எல்லாருக்கும் ஒரே பைபிள் தான். என்ன லாங்குவேஜ்னா வேற வேற. இங்கிலீஷ், தமிழ், மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி, மெலே, தமிழ், இங்கிலீஷ்ல பல மொழி, எபிரேயர், கிரேக்கர், நிறைய வார்த்தைகள் இருக்கு. ஆனாலும் இந்த பைபிள்ல எழுதப்பட்ட எல்லா அமைப்பும் எல்லா விளக்கமும் ஒன்றுதான் சொல்லுது. அல்லேலூயா. மொழிகள் பல மொழிகள் வந்தாலும் ஆனா அதோடைய அர்த்தங்கள், அதோடைய பூமி, அதோடைய சாம் ஒண்ணுதான் சொல்லுது. அல்லேலூயா. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, கிறிஸ்து இயேசு இருந்த சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது. அப்புறம் அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும், 6ஆம் வசனம், அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும். யார் அவர்னா? இயேசு. அவர் நல்ல வசனத்தை பாருங்க, டக்கு டக்கு படிச்சிருப்பானீங்கன்னா நமக்கு புரியாது. நிப்பாட்டி ஆராய்ந்து பாருங்க. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும். இன்னைக்கு நீங்களும் நானும் எத்தனை பேர் நம்புறீங்க கடவுள்னாலதான் படைக்கப்பட்டிருக்கோம்? உண்மைதானே? இல்ல நான் எங்க அப்பா அம்மா மூலியமா தான் நான் படைக்கப்பட்டிருக்கேன். எப்படி பாஸ்டர் கடவுள் மூலியமாக சொல்லலாம்? ஆனா வேதம் சொல்லுகிறது, பிதா சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற பிதா யெகோவா தேவன், யெகோவா நிசி, யெகோவா ஷம்மா, எல் ஷடாய், அவர்தான் நம்மளை படைச்சவர். அல்லேலூயா. இந்த வசனம் போட்டுக்கு
அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்து தேவனுக்கு சமமாய் இருப்பது. பாருங்க, யார் அது எழுதப்பட்டிருக்கு? பிலிப்பியர்ல தெளிவா எழுதப்பட்டிருக்கு, தேவனுக்கு சமமாய். யார் அது சமமாய் இருந்தது அப்படின்னா, சமம். தேவனும் இவரும் வேற வேற இல்ல. மனுஷர்களுடைய சிந்தைதான், மனுஷனுடைய அமைப்பு தான் என்ன பண்ணுது? பிதா வேற, இயேசு வேற. ஆனா வேதம் சொல்லுகிறது இவர்கள் ரெண்டும் சமத்தரை. Is equal to equal. God and Jesus not is a separate person. அவர்கள் வேற வேற இல்ல, அவர்கள் ரெண்டு பேரும் ஒருவர் தான். ஆனாலும் அவர் தேவனுடைய குமாரனாய் நாமம் தரிக்கப்பட்டு இந்த பூமியில வந்தார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? புரியுது பாஸ்டர், ஆனா புரியுது. இங்க யாராவது எழுதப்பட்டிருக்கு, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்து தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே, நல்ல கவனமா கேளுங்க, தம்மை தாமே ஆண்டவர் பிதா, சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற பிதா, தேவ ரூபம் எடுத்த பிதா மனுஷகுமாரனாய் பூமியில வந்து அவர் செய்கிற நம்மளுக்காக, நம்மளை நேசிக்கிறதுனால, நம்ம மேல வைத்திருக்கிற அன்புனால, நம்ம மேல வைத்திருக்கிற அக்கறைனால தம்மை தாமே, அவரே பரலோகத்தில் இருக்கிற பிதா இயேசுவோட நாமத்தினால் வந்து தன்னை தாமே வெறுமையாக்கி, நல்லா கவனமா கேளுங்க, கடவுள் உங்களுக்காகவும் எனக்காகவும் அடிமை ரூபம் எடுத்தாராம். அல்லேலூயா. பிதா, நல்லா கவனமா கேளுங்க, நம்மள படைச்ச ஆண்டவர் நம்மளுக்காக அவர் அடிமையா வராரு, அடிமை ரூபம் எடுக்கிறாரு. நீ பாவத்துல வாழ வேண்டாம், நீ வியாதியில வாழ வேண்டாம், நீ நரகத்துக்கு போக வேண்டாம், நீ பிசாசோட கையில அகப்பட வேண்டாம், நீ சாபமான காரியத்தை சுமக்க வேண்டாம், நீ வியாதியில மரணம் அடைய வேண்டாம், நீ கொலைக்காரனாக இருக்க வேண்டாம், நீ வேசித்தனம் செய்ய வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் அடிமை ரூபம் எடுத்து நம்மளுக்காக எப்படி ஆவறாரா? அடிமையா வாழ்றாரு ஆண்டவர். அல்லேலூயா. அவர் அடிமைத்தனத்துல நீ செழிப்பாய் வாழும்படி, நீ சுகமாய் வாழும்படி, நீ ஆசீர்வாதமா வாழும்படி, நீ செழிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அப்புறம் மனுஷர் சாயலானார். அப்புறம் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு, வசனத்தை நல்லா கேளுங்க. சில நேரத்துல ஒரு வாத்தியார் சொன்னாராம், டேய் எல்லாம் நுழைஞ்சிருச்சாடா காதுல எல்லாம் நுழைஞ்சிருச்சா, நான் படிச்சு கொடுத்தேன் ஒன்னாலும் புரிஞ்சானு. அதுல ஒரு மாணவன் சொன்னானா, வாத்தியாரு எல்லாம் நுழைஞ்சிருச்சு, வாழு ஒண்டிதான் நுழையல. வாத்தியார் சொல்றது பாடுறது பத்தி, அவன் பாக்குறது எலி பூந்துருச்சு, வாழு ஒண்டிதான் போடல. அவன் அந்த கதையை சொல்லிட்டு, சில நேரத்துல நம்ம சரியா வசனத்தை கேட்கலன்னா உங்களுக்கு வசனத்தோடைய விளக்கங்கள் புரியாது. உங்களை பைபிள் படிக்க சொன்னா உங்களுக்கு டைம் கிடைச்சா படிப்பீங்க, டைம் கிடைக்காத உங்களுக்கு படிக்க முடியாது. ஆனா இங்க வந்திருக்கிற நீங்க, நான் ஒரு கதையாக, நான் அது ஒரு விளக்கமா சொல்லும்போது அழகா கேளுங்க, வசனம் அழகா புரிஞ்சிடும். வாசிக்கமா, கடவுள் பாருங்க, முதல் நான் அறிமுகப்படுத்தினேன், கடவுள் மனுஷ ரூபமாய் வந்தாரு, ஈக்குவல் டு கடவுள். வாசிக்கமா, கடவுள் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு, நல்லா கவனமா கேளுங்க, உலகமே சொல்லுது, ஆனா யார் தெரியுமா நம்புறது இல்ல. உலகமே சொல்லுது, ஆனா யார் நம்புறது தெரியுங்களா? கிறிஸ்துவங்க தான் நம்ப மாட்டாங்க. உலகமே சொல்லுது கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு சொல்லுதா இல்லையா? உலகம் ஒப்புக்கொள்ளுதா இல்லையா? உலகமே சொல்லுது. நபிக்கு முன் நபிக்கு பின் போட்டிருக்காங்க. சொல்லுங்க, நீங்க பாக்குறத பார்த்தா என்னமோ
10 ஜிலேபியை சாப்பிட்டு வந்து முடிக்கிற மாதிரி அப்படி முடிச்சு. உலகம் என்ன சொல்லுது? கிறிஸ்துவுக்கு முன் உலகமே சொல்லுது. அப்பனா இந்த வசனம் போட்டுருக்கு, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது நல்லா கவனமா கேளுங்க, சிலுவையின் மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தவராய் ஆகி தம்மை தாமே தாக்கினார். ஆண்டவர் மரணத்துக்கு அவர் ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு அவருடைய சிந்தை இங்க நீங்க பார்க்கலாம். 5வது வசனத்திலிருந்து நான் சில விளக்கத்தை கொடுக்க விருப்பப்படுறேன். 5வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களிலும் இருக்கிறது. அந்த வசனத்தை ஒரு அடையாளமா மத்திய 11ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்க. மத்திய புதிய ஏற்பாடு மத்திய 11வது அதிகாரம் 29வது வசனம். ஒவ்வொரு வசனங்களுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்களுக்கும் நான் அடையாளமா அது ரெஃபரன்ஸா உங்களுக்கு வசனத்தை எடுத்து கொடுக்கிறேன். நீங்க கொஞ்சம் வசனம் கூட படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். கிறிஸ்துவின் சிந்தை எப்படிப்பட்ட சிந்தை? மத்திய 11ஆம் அதிகாரம் 29வது வசனம் வாசிங்க. பாருங்க, இயேசு சொல்றாரு, நான் சாந்தமும் நான் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது நல்லா கவனமா கேளுங்க. திருப்பி வாசிங்க அந்த வசனத்தை. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். நீங்க எல்லாரும் ஆண்டவரை பார்த்து கற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் செய்யப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் பார்த்து நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு, இன்னைக்கு நம்மளுடைய ஆத்மா இளைப்பாறணும்னு சொன்னா ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்து செய்த அவர் போன வழியில நீங்களும் நானும் அந்த சத்தியத்தின்படி வார்த்தையின்படி நீங்க வரணும்னு சொன்னா அவருடைய நுகங்கள் என்ன சொல்லுவாங்க? நுகங்கள், அவருடைய நுகங்கள் தெரியாதா? சரி, அவருடைய தன்மைகள், அவருடைய எண்ணங்கள், அவருடைய சஃபரிங், அவருடைய போராட்டத்துல எப்படியாக அவர் மேற்கொண்டு வந்தார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு போராட்டங்களும் இருக்கலாம். இயேசு மேல, இயேசு சிந்தை மேல நீ இருக்கிறன்னு சொன்னா உன்னோட போராட்டம் எப்படி தெரியுமா இருக்கணும்? அந்த போராட்டத்து மேல ஒரு சிந்தை இருக்கக்கூடாது. உன்னோட சிந்தை தேவன் மேல இருக்கும்போது அந்த போராட்டமானது அந்த தேவன் மேல இருக்கிற அந்த சிந்தை, அந்த போராட்டம் அந்த சிந்தையை மேற்கொள்ளாது. நீ தேவன் மேல நம்பிக்கையா இருக்கும்போது உன் வாழ்க்கையில் வருகிற அந்த போராட்டம் அந்த நம்பிக்கையை மேற்கொள்ளாது. நீ தேவனை நம்பி இருக்கும்போது இந்த போராட்டமானது அந்த நம்பிக்கையை பார்க்கும்போது இந்த போராட்டம் எப்படி உன் வாழ்க்கையில் வந்ததோ அப்படியாக உன் வாழ்க்கை விட்டு கடந்து போய்கிறோம். பிகாஸ் உன்னுடைய நம்பிக்கை தேவன் மேல, உன்னுடைய விசுவாசம் தேவன் மேல, உன்னுடைய நம்பிக்கையானது இயேசு கிறிஸ்து மேல. ஹல்லேலூயா. அப்படி நீ நம்பும்போது அவர் நம்மளுக்கு அடையாளமாய் அவர் செய்த காரியத்தை நீ பார்க்கலாம். 6ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்து தேவனுக்கு சமத்தரையாய் கொள்ளாடின பொருளாய் எண்ணாமல் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த 6வது வசனத்துக்கு ஒரு விளக்கம் ஜான் 5ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை பார்ப்போம். குமாரன் யோவான் 5ஆம் அதிகாரம் 23வது வசனம். குமாரனை கனம் பண்ணாதவனை அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவனை. கவனமா கேளு. இன்னைக்கு நம்ம இயேசுவை கனப்படுத்தலன்னு சொன்னா நம்மளை படைத்த கடவுளை நம்ம கனப்படுத்தல. வசனம் சத்தியமா
கிறிஸ்தவர்கள் சத்தியம் பண்ணக்கூடாது, ஆனா சத்திய வார்த்தையை நீ பேசணும். இந்த வார்த்தை சத்தியமா எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை. கிறிஸ்தவர்கள் சத்தியம் பண்ணக்கூடாது, ஆனா சத்திய வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. திரும்பி வாசிக்கணும். குமாரனை கனம் பண்ணாதவர். எத்தனை பேருக்கு தெரியும் குமாரனுடைய பேர் என்னது? தெரியுங்க, சொல்லுங்க. நம்ம குமாரனுடைய பேர் யாரு? ஜேக்கோபா, நேசியா, எலிஜா, ரேகனா. என்ன பேர்? குமாரனுடைய பேர் என்னது? வசனம் என்ன போட்டுருக்கு? குமாரனை கனம் பண்ணாதவர் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவனாய் இருக்கிறார். அதோட ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை கவனித்தாம். அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினாது இல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகையிட்டனர். இது மனுஷனுடைய எண்ணம். இந்த வசனம் நான் சொல்றது 18வது வசனம் மனுஷனுடைய எண்ணம். மனுஷன் இப்படியாக சிந்திப்பான். மோசேயுடைய கட்டளையின்படி, தேவன் மோசேக்கு கொடுத்த கட்டளையின்படி கிறிஸ்துவ எத்தனை பேர் நம்புறீங்க? கிறிஸ்துவ நம்புறவங்க கம்பல்சரியா. நான் யாரையும் மைண்ட்ல வச்சு நான் பேசல, வேதத்தின் படிச்ச சத்தியத்தின்படி நான் பேசுறேன். அந்த ஓய்வுனால நீ திருடவே கூடாது. தேவனுக்கு கொடுக்கிற அந்த நாளை தேவனுக்காக நீ ஒப்பு கொடுத்துதான் ஆகும். வாரத்துல 7 நாள், 6 நாள் கடவுள் உங்களுக்கு கொடுத்துட்ட. நீ வேலை செய்யலாம், சந்தோஷமா இருக்கலாம், நீ ஆடலாம், பாடலாம், துதிக்கலாம், எல்லாம் செய்யலாம். அந்த ஒரு நாள், 7ஆம் நாள் அது ஓய்வு நாளாக தேவன் உனக்கு உன் வாழ்க்கைக்கு தேவனை ஆராதிக்கும்படி மோசேக்கு தேவன் கொடுக்கப்பட்ட கட்டளை. அந்த 7ஆம் நாள் நீ தேவனுக்கு கட்டாயமா கொடுத்தாம். ஹalleluya. இது என்னத்துக்காக இது சொல்லப்படுகிறதுன்னு சொன்னா, உனக்கும் கடவுளுக்கும், உனக்கும் தேவனுக்கும், உன்னை படைக்கப்பட்டவருக்கும் உனக்கும் உன்னோட வாழ்க்கையில அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற வல்லமுள்ள நாமத்துக்கும் உனக்கும் அந்த நாளில் ஓய்வு நாளாக இருக்கணுமா. அந்த நாள் இயேசு பிரசங்கம் பண்ணுகிறத பார்த்துட்டு மனுஷர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 18வது வசனத்துல, இவர் செய்கிறது தவறாச்சே, இந்த நாள் ஓய்வு நாளாச்சே, இவர் எப்படி பிரசங்கம் பண்ணலாம், இவர் எப்படி தேவனையும் அவரையும் சமத்தரையாக அவர் பேச முடியும் சொல்லி மனுஷரோட எண்ணம். இப்ப சபைகள் இல்ல, இப்ப நிறைய விசுவாசிகள் மத்தியில என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓய்வு நாள்ல எங்களுக்கு வேலையாயிடுச்சு, ஓய்வு நாள்ல எங்களுக்கு ஓட்டியாச்சு, ஓய்வு நாள்ல அந்த நாள் தான் எங்களுக்கு வந்து வேலை, இங்க வந்து ஆப்டேலா மாறுது. நிறைய ரீசன் கொடுக்குறாங்க, நிறைய காரியங்கள் அவங்களுடைய அமைப்புகளை கொண்டு வந்து தேவனோட வார்த்தைக்கு முன்பாக நிறைய எக்ஸ்கியூசஸ், நிறைய அலசன் சொல்றாங்க. உன் தேவனை பத்தி நீதான் சாட்சி கொடுக்க வேண்டும். தேவனை அறியாதவன் உன் தேவனை பத்தி சாட்சி கொடுக்க கூடாது. நீ அமர்ந்திருக்கிறீங்கள ஒவ்வொருத்தரும் தான் தேவனை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். அவர் உன்னை மீட்டது, அவர் உன் சாபத்தை மன்னித்தது, அவர் உன் பாவத்தை கழுவனது, அவர் உன் வியாதியை குணப்படுத்துறது உனக்கு தான் தெரியும். உன் கொப்படி முதலாளிக்கு தெரியாது. அல்லேலூயா. அப்படியா? கொப்படி முதலாளிக்கு தெரியுமா? யாருமே இதை பார்க்க மாட்டீங்க. என்னமோ நான் பாவக்கா கொடுக்கிற மாதிரி நீங்க சாப்பிட்ட. நான் வார்த்தையை பேசுறேன். உனக்கு கடவுள் அற்புதம் செஞ்சது உன் கம்பெனிக்கோ சூப்பர்வைசருக்கோ மேனேஜருக்கோ தெரியாது, உனக்கு தான் தெரியும். அப்ப உன் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டியது நீ. அல்லேலூயா. ஒரு ஹாலிடே, ஒரு கல்யாணம், ஒரு திருமணம், ஒரு காரியம் சொன்னா உன்னால அரேஞ்ச் பண்ணி உன்னால அதை வந்து மேற்கொண்டு அது எல்லாத்தையும் உன்னால சாப்பிட்டு செய்ய முடியுதுன்னு சொன்னா, யா தேவனுக்கு கொடுக்கிற அந்த நாளை உன்னால ஆயத்தப்படுத்த முடியாது.
இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நம்மளை குணப்படுத்தும்படி, நம்மளை விடுதலையாக்கும்படி, நம்மளை ரட்சிக்கும்படி பிதா குமாரனாய் அவதாரம் எடுத்து இந்த பூமியில வந்து நம்மளை மீட்டு கொண்டாரு. ஆனா அந்த தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரங்கள், கொடுக்க வேண்டிய அந்த நாளை நம்ம வேற யோசனையில கொண்டு வரோம். உலக பிரகாரமா யோசிக்கிறோம். நீங்க அதை பார்த்து கேட்கலாம், நீங்களும் தான் வேலை செய்றீங்க, உங்களுக்கு வந்து சூழ்நிலை வந்து என்ன பண்ண போறீங்க? கிறிஸ்துவ நம்பி, கிறிஸ்து தான் என்ன அனுப்பி இருக்கிறார். லாக்டவுன்ல 1.5 மாசம் சிங்கப்பூர்ல இருந்தேன். முடியாது, அப்படியே எனக்கு முடியாது, எல்லாம் பிச்சுட்டு ஓடியாண்டு. எல்லா ஒளிக்காரங்களும் சொல்றாங்க, சபை வந்து இப்படி நடத்துங்க, அப்படி நடத்துங்க, எஸ்ஓபி அப்படி பாருங்க, இப்படி பாருங்க. நம்மளும் செய்யலாம். ஆனா எத்தனை பேரு வேதனையிலும் வியாதியிலும் உபத்திரத்துல கடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு யார் சுவிசேஷம் சொல்றது? இன்னைக்கு நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, எல்லாரும் உங்க பாக்கெட்லயும் உங்க மனசுலயும் நிறைவா வந்திருக்கீங்க, எல்லா தேவையோடு வந்திருக்கீங்க. அந்த தேவைகளை நிறைவேற்றுறதுக்கு தான் ஆண்டவர் என்ன சிங்கப்பூர்ல இருந்து அனுப்பியிருக்கார். இன்னைக்கு உலகத்துல எவ்வளவு பேர் போராடுறாங்க, எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு பேர் மனம் அடைஞ்சு போறாங்க. அவர்களை சந்திக்கும்படி தான் ஆண்டவர் உங்களை எல்லாத்தையும் அழைச்சிருக்கிறார். சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு இந்த வசனம் சொல்லுகிறது, தேவனை இப்படியாக பார்த்த போது ஆண்டவர் குமாரன் கணம் பாராட்டா, குமாரனை கணம் பண்ணாதவர் அவரை அனுப்பின பிதாவை கணம் பண்ண. அப்போ இயேசுவை நீ கணப்படுத்தினா நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ பிதாவை கணப்படுத்துறா. இயேசுவை நீ நம்புறேன்னு சொன்னா பிதாவை நீ நம்புறேன்னு அர்த்தம். இயேசு உன்னை குணப்படுத்துவார் நம்பினா பிதா கட்டாயமா உன்னை குணப்படுத்துவார். ஹல்லேலூயா. பிதா இப்படியாக நம்ம வாழ்க்கையில நிறைய காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறாரு. 7வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து மனுஷராய் சாயலானார். அதோட வெளிப்பாடு, அதோட வசனத்தை பாத்தீங்கன்னா கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. இயேசு அவரை என்றும் வாசிங்க. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஏனென்றால் தேவ தத்துவத்தை பரிபூர்ண எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. திருப்பி வாசிக்கலாம். தேவனுடைய துவம் அப்படின்னா அவருடைய அடையாளம், அவருடைய வல்லமை, அவருடைய தன்மை, அவருடைய அதிசயம், அவருடைய வெளிப்பாடு. நீங்க பாருங்க, நம் வியாதிகள் குணமாக, ஏன் இந்த காரியத்தை நான் சொல்லுகிறேன் தெரியாது, நல்ல கவனமா கேளுங்க. வியாதிகள் குணமாக நம்ம மருத்துவரை தேடுகிறோம், ரொம்ப நல்லது. மருத்துவருடைய ஆலோசனை கேட்கிறோம், ரொம்ப நல்லது. மருத்துவருடைய சில காரியங்களை எடுத்து நம்ம செய்கிறோம், ரொம்ப நல்லது. ஆனாலும் அந்த மருத்துவத்தை நீங்க கடைபிடிக்கிறது நல்லது. ஆனா அதை காட்டிலும் உங்களுடைய கண் இப்படி இருக்க வேண்டும், உங்களுடைய காது இப்படி இருக்க வேண்டும், உங்களுடைய நரம்புகள் இப்படியாக சுவாசிக்க வேண்டும் சொல்லி படைத்த கடவுள் உங்களோடு கூட இருக்கிறதுனால, அவர் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி உங்களுக்குள்ள வாசம் செய்கிறதுனால, அந்த மருத்துவ ஆலோசனை நீங்கள் எடுத்தாலும் உங்களுடைய நம்பிக்கை எல்லாமே மருத்துவர் மேல வைக்காதபடி உங்களை படைத்த கடவுள் மேல நீங்க வைக்க வேண்டும். நீங்க ஆலோசனை கேட்கலாம், மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்கலாம்,
மெடிசனை எடுத்துக்கொள்ளலாம், அவங்க செய்கிற சில காரியங்களை செய்யலாம், இல்லைன்னு சொல்ல. ஆனாலும் உங்களோட நம்பிக்கை கடவுள் மேல இருக்க வேண்டும். அந்த கடவுள் யாருன்னு சொன்னா தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஒன்றிதான் உன் சரீரத்தில் உண்டாக்கப்பட்ட எல்லா வியாதிகளும் குணமாக்க சர்வ வல்லமையின் தேவன். ஏன் என்று சொன்னால் அவர் அடிக்கப்பட்ட ஒவ்வொரு சாட்டின் அடிகள் உன்னுடைய வியாதிகள் குணமாக, உன் வியாதிகள் சுகமாக, உன்னுடைய மருத்துவ காரியங்கள் எல்லாம் மறைந்து போகும்படி ஒரு அதிசயத்தை உங்களுக்கு நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். இயேசுவை ஆணியில் அடித்து கைகளில் தொங்கப்பட்டாரு. ஆனாலும் அவர்கள் சீடர்கள் தோமாவை தவிர, தோமா ஒன்னிதான் அந்த அடையாளத்தை பார்த்தான். ஏன்னா அவன் வந்து சந்தேகப்படுறான். தோமா சந்தேகப்படுறதுனாலதான் நாக்கள் ஃப்ரீயா இருக்குல்ல, ஓகேயா, நாக்கள் ஃப்ரீயா இருக்கு, சும்மா அதை எடுத்து அங்க போட்டு உட்காந்து எனக்கு தெரியும் அந்த மாதிரி உட்காந்து எவ்வளவு வலிக்கும். தோமா சந்தேகப்படுறவன். அதனாலதான் தோமாட்ட மட்டும் ஆண்டவர் அவனுடைய கையை காட்டினாரு. மத்த சீடர்களை யார்ட்டையும் அந்த கரங்களை இங்க பாரு இங்க பாரு அப்படின்னு ஆண்டவர் வந்து ஸ்டார்ட் செய்யல. எப்படி இயேசுவோட தழும்புகளை அவர்கிட்ட இருந்த வல்லமை அது மறைத்ததோ, அது சுகமானதோ, அந்த இடத்துல அற்புதம் அடையாளங்கள் நடந்ததோ, உன் வாழ்க்கையில நீ இயேசுவை நம்பும் போது உன் சரீரத்தில் இருக்கிற எல்லா விதமான பலவீனமான எல்லா விதமான வியாதிகளும் அவர் குணப்படுத்துவார். அது மறைந்து போக செய்வார். ஹalleluya, ஹalleluya. வேதத்தை நம்புங்க, வேதத்தில் இருக்கிற வசனத்தை நம்புங்க. முக்கியமா இயேசு கிறிஸ்துவை நீ நம்பும்போது அடைப்பட்டிருக்கிற உன்னுடைய கர்ப்பப்பையை தேவன் திறப்பார். சிந்தை சுயநலம் இழந்து பேரலைஸா இருக்காங்கல, இயேசுவோட வார்த்தையை அவங்க நம்பும்போது எல்லாம் சுகமாகும். ரத்த கசிவு யார் சொல்றான்னு சொல்ல எடுத்துக்கொள்ளுங்க. உன் சரீரத்துல சிந்தையில உன்னுடைய இங்க என்ன சொல்ற மூளையா, இந்த மூளையில ரத்த கசிவு இருக்கா, நீ இயேசுவை நம்பு. நீதான் கீழ்ப்படி மாட்ற, ஆனா உன் சரீரத்தில் இருக்கிற நரம்பு ரத்த கசிவு எல்லாம் இயேசுக்கு கீழ்ப்படி. ஹalleluya. இயேசு நாமம் சொன்னா எல்லாம் கீழ்ப்படியும். நீதான் கீழ்ப்படி மாட்ட, நீ நானும் தான் மனுஷன் தான் கீழ்ப்படி மாட்டோம். ஆனா நம்ம சரீரத்தில் இருக்கிற நரம்புகள், தசைகள், எலும்புகள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும். சில உங்களுடைய காலு இப்படி இருக்கும், பாத்தீங்கன்னா நேரம் அடிக்க முடியாது. நீ தேவன் நாமத்துல, இயேசு நாமத்துல சொல்லுங்க, இத கர்த்தர் நேரம் ஆக்கும். அவருடைய நாமத்துக்கு வேறொரு நாமம் அல்ல. அவருடைய நாமம் அதிசயமான நாமம். அவருடைய நாமம் சுகப்படுத்துகிற நாமம். அவருடைய நாமம் விடுதலை ஆக்குற நாமம். அவருடைய நாமம் சொன்னால் மட்டும் போதும். ஐயா, ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். சீடர்களும் இயேசுவும் ஒரு வழியாக போகும்போது சீடர்கள் இயேசுவை பார்த்து கேட்டாங்க. சில நேரத்துல நம்மளுக்கு நம்மள குழப்படி பண்றது, நம்மள குழப்பம் பண்றது, நம்மள வந்து ஒரு பிரச்சனையில மாட்டி விடுறவங்க, நம்மள ஏதாச்சும் ஒரு காரியத்துல சிக்கு வைக்கிறது வந்து வெளியில வர வேண்டாம், நம்ம கூட உள்ளவங்களே போதும், நம்மளே மாட்டி விட்டுருவாங்க. இந்த மாதிரி இயேசு கூட வந்த சீடர்கள் வந்து இயேசுவை பார்த்து கேட்கறாங்க, இயேசுவே, இந்த சப்பானிகள், இந்த மூடர்கள், இந்த கண்ணு தெரியாதவர்கள் இப்படிலாம் இருக்கிறாங்களே, ஏன் ஆண்டவரே இப்படி இருக்கிறாங்க? இவர்கள் செய்த பாவமா, இவர்களுடைய முற்பிதாக்கள் செய்த பாவமா, அதனாலதான் இவங்க எல்லாம் அப்படி கிடக்குறாங்களா அப்படின்னு ஆண்டவரை பார்த்து கேட்டாங்க இயேசு பார்த்து. அதுக்கு இயேசு என்ன சொன்னார் தெரியுங்களா? இவங்க எல்லாம் சாபமானவங்க, இவங்க எல்லாம் நரகத்துக்கு போறதுக்காக தான் நான் வச்சிருக்கேன்னு சொல்லல. என்ன சொன்னார்னா, இவர்கள் எல்லாம் என் நாமம் மகிமைக்கென்று நான் வைத்திருக்கேன், தெரிஞ்சுக்கொண்டு. ஆண்டவருடைய நாமம் இவர்கள் மூலமாக மகிமைப்படும். ஹalleluya. இவர்களை நான் தெரிந்து கொண்டேன். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எப்படி வந்திருக்கிறோம் தெரியாது, ஆனா தேவன் சொல்றாரு, உங்களை யாவையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறாரு. உங்க நாமத்தை, உங்களுடைய நாமங்களை ஆண்டவர் அவருடைய கரத்தில் எழுதி வைத்திருக்கிறாரு. உன் தாய்மா இருக்கலாம், உன் தகப்பன்மா இருக்கலாம், உன் நண்பன்மா இருக்கலாம், உன் மனைவி
மறக்கலாம். ஆனா கடவுளாக இயேசு கிறிஸ்து உன்னை மறக்காதபடி அவர் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காரு, படிச்சுக்கிட்டே இருக்காரு. யார்கிட்ட படிக்கிறாரு தெரியுமா? பிதாட்ட சொல்றாரு, இவரை மன்னிங்க, இவன் போற வழியை மன்னிங்க, இவன் நாளைக்கு மனம் திரும்பிடுவான், இவன் நாளைக்கு மனம் திரும்பிடுவான், இவன் நாளைக்கு வந்துடுவா அப்படின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன் பேரை சொல்லி பிதா கிட்ட பரிந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு இயேசுவை நம்ம நம்புகிறதுக்கு மனுஷனை போல சிந்திக்கிறோம், மனுஷனை போல யோசிக்கிறோம். மார்க் 10ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை வாசிங்க. 7வது வசனத்துல தான் இருக்கிறோம். மார்க் 10ஆம் அதிகாரம் 45வது வசனம். அப்படியே மனுஷகுமாரனோ ஊழியம் கொள்ளும்படி நல்ல கவனமா கேளுங்க. இயேசு உங்களுக்கு ஊழியத்தை செஞ்சு உங்களெல்லாம் சாவு கடிக்கும்படி, உங்களை அவரோட கொள்ளையில தள்ளுறதுக்காக அவர் வரல. ரொம்ப பேர் ஊழி செய்யறேன்னு சொல்லிட்டு அவங்களும் செத்து போயிடறாங்க, விசுவாசி சாவடிச்சிடறாங்க. வசனம் போட்டிருக்க, இயேசு ஊழியத்தை கொல்லும்படி வராம ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். இன்னைக்கு ஆண்டவர் அவர் ஊழியத்தை கொல்லும்படி வரல. உங்களுடைய ஆசைகளை, உங்களுடைய விருப்பங்களை, உங்களுடைய லட்சியங்களை ஆண்டவர் கொல்லும்படி வரல. அந்த விருப்பங்களை நிறைவேற்ற வந்திருக்கிறாரு. எப்படி நிறைவேற்ற வந்திருக்காரு தெரியுங்களா? அவருடைய ஜீவனை உங்களுக்கு கொடுத்து உங்களை தேவனுக்காக மகிமையாக பயன்படுத்த வந்திருக்கிறாரு. அதற்கு நீங்க கேட்கலாம், இப்ப என்னோட விருப்பம் நான் பெரிய பங்களா வாங்கணும், என்னோட விருப்பம் நான் பெரிய காடி வாங்கணும், என்னோட விருப்பம் நல்ல பிசினஸ் மேனா ஆகணும். அது உன்னோட விருப்பத்தை கர்த்தர் கண்டிப்பா நிறைவேற்றுவார். கட்டாயமா நிறைவேற்றும். அவரோட பிள்ளைக்கு நிறைவேற்றாம ஒரு யாருக்கையா அவர் நிறைவேற்றுவார். நம்ம பிள்ளைய ஆசைப்படுற ஒரு காரியம் நம்ம எவ்வளவு பிரயாசப்பட்டு செய்யறோம். நம்ம பிள்ளைக்கு வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கண்ணதாசன் கூட அந்த வரியை மறந்துருப்பாருமா. பாருங்க, கடைசி வரை யாரும் இல்லை, எல்லாரும் மறந்துடுவோம். ஆனா கடைசி வரைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூடிய வரணும். நான் கூடிய இருக்கிறேன், உனக்கு செய்யாம வேற யாருக்கு நான் செய்ய. ஆனா அவர் விரும்புறது என்ன தெரியுங்களா? நீ அவருடைய சத்தத்தை கேட்டு, அவர் உன்னுடைய சத்தத்தை கேட்டு இருக்கும்படிதான் ஆண்டவர் விரும்புகிறார். நீங்க நம்ம எல்லாம் சிரிப்பா இருக்கும். ஒரு நிமிடம் யோசிச்சு பாருங்க. தேவன் அறியாத, இயேசு அறியாத உலகத்துல எவ்வளவு பேர் எவ்வளவு போராட்டத்துல, எவ்வளவு வேதனைக்குள்ள, சமாதானம் இல்லாம, சந்தோஷம் இல்லாம, குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லாம, கணவன் மனைவிட்டு பேசுறதுல, மனைவி கணவன்கிட்ட பேசுறதுல, தகப்பன் பிள்ளைகிட்ட பேசுறதுல எவ்வளவு போராட்டத்துல இருக்கிறாங்க. இன்னைக்கு அதெல்லாம் காட்டிலும் ஆண்டவர் நம்மளை மீட்டு ஒரு சமாதானத்துல ஆண்டவர் வச்சிருக்காருன்னு சொன்னா அவருடைய கிருபையினால, அவருடைய கிருபையினால இன்னைக்கு நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறோம், தேவனுக்குள்ள மன மகிழ்ச்சியோட இருக்கிறோம். இன்னைக்கு இந்த வசனம் போட்டிருக்கு, வாசிக்கும் அது அப்படியாக மனுஷகுமாரனோ ஊழியம் கொள்ளும்படி வராமல், ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக, அநேகர் மீட்கும்படி, அநேகரை மீட்கும் பொருளாக, அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். ரோமர் 8:3 வாசிங்க. அது எப்படி? மாம்சத்தின்
மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த மாமிசத்தினாலே இருந்த நியாய பிரமாணம் தேவனே செய்யும்படி மாமிசத்துல வந்த நியாய பிரமாணம் the law மோசேக்கு கொடுக்கப்பட்ட law மனுஷனால செய்ய முடியல, மனுஷனால மேற்கொள்ள முடியல, மனுஷன் அதை செய்து பூர்ணப்பட முடியல. the law ரோமர் 8:3 மனுஷன் அந்த லோவை செய்ய முடியல, அவன் நடக்க முடியல. ஆண்டவர் விரும்புற இந்த லோ படி நீ வாழணும், இந்த லோ படி கீழ்ப்படியணும், இந்த லோ படி சத்தத்தை கேட்கணும், இந்த லோ படி நீ ஆராதிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் செய்த அந்த லோ மோசேயோடு மாம்சத்தினாலே செய்யப்பட்ட நியாய பிரமாணம் பாருங்க. பரலோகத்தில் இருக்கிற தேவன் அவருடைய குமாரன் அவர் வந்து இந்த பூமியில செஞ்சார். தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தை சாயலாகவும் பாவத்தை போக்கும். ஐயா நான் ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிடுறேன். எவன் ஒருவன் பாவத்தை விட்டு வெளியே வரான், நல்லா கேளு. கேட்ட ஒருத்தர் வந்து கேட்டாரு, சார் நான் சிகரெட் குடிக்கிறது இல்ல சார். நல்லா சிகரெட் குடிக்கிறவனுக்குலாம் 6-7 பிள்ளைங்க, நான் சிகரெட் குடிக்கிறதுல எனக்கு பிள்ளையே கிடைக்க மாட்டேங்குது சார் அப்படின்னு ஒருத்தர். அப்ப நான் அவரை பார்த்து சொன்னேன், ஐயா இது மனுஷனுடைய எண்ணத்தின் படி உருவாகிற ஆலோசனை. ஆனா வேதத்தின் படி பாத்தீங்கன்னா வேதத்துக்கு புறம்பாய் இயேசுவினுடைய வழிகளுக்கு புறம்பாய் செய்கிற காரியம் அது பாவம். தேவனுடைய விருப்பம் இல்லாம அநியாயத்துக்கு ஏதுவான காரியங்கள் செய்கிற காரியம் பாவம். எவன் ஒருவன் அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பி வரானோ, அத விலக்கி அந்த பாவத்தை விட்டு அவன் வெளியே வரானோ, மொத்த ஆண்டவரை வாழ்க்கை செய்யறது என்ன தெரியுமா? அவன் எது மேல நாட்டமா இருக்கிறானோ, எது மேல நம்பிக்கையா இருக்கணும், அதை தேவன் கட்டாயமா அவன் தருவார். அதனால வசனம் சொல்லுது, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம் அவன் இரக்கத்தை பெறுவான். அப்ப ஆண்டவர் நம்ம வாழ்க்கை அற்புதம் செய்யணும் சொன்னா, ஐயா இஸ்ரவேல் ஜனங்க நல்லா படிச்சு பாருங்க. 430 வருஷம் நீனா கரெக்டா சொல்றேனா? 430 வருஷம் அவங்க போட்டிருந்த சட்டை கிழியே என்ன மேரி நம்மளா இதே சட்டை ஒரு வாரம் போட்டு நீங்க வந்து பாருங்களேன், இங்க கோடு விழுந்து நினைக்கிறேன். ஆனா 430 வருஷம் சிஸ்டர் அவங்க போட்டிருந்த சட்டை கிழியவே இல்லை. அப்ப இந்த அளவுக்கு ஆண்டவருடைய பாதுகாப்பு அந்த இஸ்ரவேல் மேல இருந்தது, ஜனங்கள் மேல இருந்தது. மோசே வழி நடத்தின ஜனங்கள் மேல தேவனோட பாதுகாப்பு 430 வருஷம். அவ்வளவு சூப்பர்நேச்சுரலா. இன்னொன்னு அதிசயத்தை சொல்லட்டா, ராத்திரில போறானுங்க, ராத்திரில நடந்து போறானுங்க, ஒரு வெளிச்சம் வருது. என்ன வெளிச்சம் அப்படின்னு மேல பாக்குறானுங்க, ஸ்பாட் லைட்டா இல்ல டிஎன்பி லைட் போட்டு அடிக்குதான்னு மேல பாக்குறானுங்க. என்ன சம்பவம்? அக்கினி சம்பவம். ஒரு அக்கினி சம்பவம் இஸ்ரவேல் ஜனங்களை நடந்தது. அவங்க எங்கெல்லாம் கூடார போறாங்க அங்கெல்லாம் நிக்குது, அவங்க எங்கெல்லாம் நடந்து போறாங்க அங்கெல்லாம் போய்கிட்டே இருக்கு. இந்த அக்கினி சம்பவம் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியே நடக்குது. கூடார போட்டு தூங்கிடுறானுங்க. ஆனா அந்த அக்கினி சம்பவம் அதுவும் படுக்க போட்டு தூங்கல, அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஏன் தெரியுங்களா? ஆண்டவர் கட்டளையிட்டாரு, தேவனுடைய வாக்கு
ஆண்டவருடைய வார்த்தை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேல வெளிப்பட்டது. அதனால இந்த அக்கினி சம்பவம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக விழித்து எரியுது. ஆனா இஸ்ரவேல் ஜனங்க தூங்குறாங்க. கூட காலையில எழுந்துச்சு பாக்குறானுங்க, என்ன சம்பவம் இருக்கு? மேக சம்பவம், குளிர்ச்சி, பாதுகாப்பு, வைட்டமின், நல்ல காத்து தேவன் உருவாக்கு. இந்த ஜனங்க இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் ரொம்ப ஸ்பெசிபிக்கா ரொம்ப ஒரு முக்கியத்துவத்தை ஆண்டவர் கொடுத்து இந்த ஜனங்களை நடத்தினார். இன்னைக்கு அதே தேவன், அதே எண்ணமுடைய கடவுள், அதே சிந்தனை உள்ள தேவன், அதே எண்ணத்தோடு இன்னைக்கு உங்கள் மத்தியில் வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவாக உங்களை நீக்கும்படி, உங்களை விடுதலாக்கும்படி, உங்களுக்கு சுகந்தரும்படி அவர் மேக சம்பவமாகவும் அக்கினி சம்பவமாகவும் உங்களை நடத்தும்படி வந்திருக்கிறார். அப்ப எந்த தீங்கு உங்களை அணுகும்? ஏன் அணுகுது? காரணம் என்னன்னு சொன்னா, நீங்க அந்த மேக சம்பவத்தையும் அக்கினி சம்பவத்தையும் விட்டு நீங்க தூரம் போகிறதுனாலதான் நீங்க பொல்லாத காரியத்து மேல மாட்டிக்கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் அதிலிருந்து உங்களை விடுதலை ஆகணும் என்று சொல்லிதான் தேவன் உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை செய்கிறாரு. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். அன்றையும் அவர் ஜனத்தின் பாவங்களை, நல்ல கவனமா கேளுங்க, அன்றையும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவன் காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மை உள்ள பிரதான ஆசாரியர் இருக்கும்படிக்கு எந்த விதத்திலும் நல்ல கவனமா கேளுங்க, தம்முடைய சகோதரருக்கு ஆண்டவர் இந்த வசனத்தை எப்படி தெரியுமா சொல்றாரு? உங்களை ஒரு பிரத்தியா, உங்களை வேற ஆளாக, உங்களை ஒரு வேற ஜனமா உங்களை பார்க்காதபடி வசனம் சொல்லுது. உங்களை சகோதரனாய் ஆண்டவர் இந்த வசனத்துல வாக்கு கொடுக்கிறார். உன்னை சகோதரனாய் பார்க்கிறேன். அல்லேலூயா. இதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லலாம். இப்ப என்னுடைய சகோதரர் யாராவது ஒரு கிட்னி வேணும்னு சொன்னா, நான் வந்து கேட்கறாங்க, அண்ணா எனக்கு ஒரு கிட்னி கொடுன்னு சொன்னா, கண்டிப்பா என் தம்பி இதே அவன் வேற ஒருத்தனா இருந்தானா, பிரத்தியா இருந்தானா நான் கொடுக்க மாட்டேன். முடியாது, எனக்கு இருக்கிறது 2 கிட்னி தான், வளருதா தான் வெட்டி கொடுப்பேன். இது வளராது, வெட்டுறதா. அது என் தம்பின்னு வரும்போது எனக்கு எப்படி இருக்கும்? எனக்கு அந்த ஒரு முடிவுக்கு வருவேன். என் தம்பி தானே, என் தங்கச்சி தானே, ஏன் ரத்தம் தானே சொல்லி ஒரு உணர்ச்சி வருமாறதா? இங்க வசனம் அப்படிதான் சொல்லுது. உங்களை எல்லாரையும் அவருடைய சகோதரனாய் அவர் பார்க்கிறாரா? The reason Jesus made like his other brother is not be murdered and faithful. உங்களை சகோதரனாய் அவர் உங்களை பார்க்கிறார். இங்கிலீஷ்ல தெளிவா போடுங்க, அவர் உங்களை சகோதரியா அவர் பார்க்கிறாரா? அப்ப உங்க வாழ்க்கையில தேவையான நீட்ஸ், உங்களுக்கு தேவைப்படுகிற காரியத்தை அவர் கட்டாயமாய் சகோதரியா நீங்க இருக்கிறதுனால கட்டாயமாக அந்த தேவன் செய்வார். நீங்க நம்பும் போது, அவரை சார்ந்திருக்கும் போது, அவரோடு நீங்க நிற்கும் போது, சகோதரனுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கட்டாயமா செய்வார். இன்னைக்கு நம்ம தவறி போகிற காரியம் என்ன என்று சொன்னீங்கன்னா, அவர் நம்ம வாழ்க்கையில உண்மை உள்ளவராக இருக்கார். அவர் நம்மளை தேடி வருகிறார். அவர் நம்மளை விடுதலை ஆக்குறார். அவர் நம்ம தேவைகளை சந்திக்கிறார். ஆனா நீயும் நானும்
அவருக்கு கொடுக்க வேண்டிய நாள், அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரம், நீ அதுல உறுதியா நிக்கிறியா? தேவனுக்கு செலுத்த வேண்டிய நேரங்களை உலகத்துல பிசாசான கொண்டு வருகிற பலவிதமான சூழ்ச்சிகளுக்கு, பலவிதமான காரியங்களுக்கு நீ இடம் தருகிற உன்னுடைய மத்தியில எங்க தேவ நாமம் மகிமைப்படுகிறது? இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸ் must wake up. எழுந்து விழிச்சு பாருங்க, நீங்க எந்த மூலையில மாட்டிக்கொண்டு இருக்கீங்கன்னு சொல்லி. இன்னைக்கு உலகத்துக்கு எல்லாருக்கும் ஒரு நாள் உண்டு. நேஷனல் டே ஒரு நாள் உண்டு, நம்மளோட பிறந்த நாள் ஒரு நாள் உண்டு, அகம் பிறந்த நாள் ஒரு நாள் உண்டு, நியூ இயர் ஒரு நாள் உண்டு, பெருநாள் ஒரு நாள் உண்டு. ஆனா நீயும் நல்லா கவனமா கேளுங்க, இதான் ஃபைனல், முடிக்க போறேன். நீயும் உன் கடவுளும் சேர வேண்டிய, பேச வேண்டிய, சொல்ல வேண்டிய, பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு நாள். அந்த நாளை உலகத்துக்கும் பிசாசுக்கும் நீ அழிச்சிடாத. அந்த நாள் கடவுளுக்கு சொல்லி ஒப்புக்கொடு. அதுதான் அடையாளம். நீ தேவனோட பிள்ளை என்று சொல்ற அடையாளமே அந்த ஒப்பு கொடுத்த நாள். கடவுள் உன்னோடு பேச வேண்டிய நாள், நீ கடவுளோடு பேச வேண்டிய நாள். இன்னைக்கு நீ ஆராய்ந்து பாரு, உன் சிந்தை வேதத்துக்கு வெளியே இருக்கா, வேதத்துக்குள்ள இருக்கான்னு சொல்லு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீ ஒரு நாள் இயேசுக்காக, நான் தப்பா பேசல, இயேசுவா சொல்லுங்க, இயேசுக்காக ஒரு நாள் நீ சோறு கஞ்சி சாப்பிட்டே குறைஞ்சு போயிருக்கா? ஒரு நாள் இயேசுக்காக, அந்த மாதிரி ஒரு நாள் நீ இயேசுக்காக அந்த நாளை ஒப்பு கொடுத்து நீ ஆராதனையில தேவனை தேடும் போது, நான் சொல்றேன், நீ தோத்து பண்ணவனா நினைக்க மாட்டேன். நீ எல்லா இதுலயும் ஜெயம் பண்ணவனா தான். நீங்க ஆண்டவரை நம்புங்க. அந்த தேவன், படைத்த தேவன் தான் இயேசுவாய் அவதாரம் எடுத்து இந்த பூமியில நம்மளை மீட்கும்படி வந்திருக்காரு. அதே இயேசு சாட்சியாக சொல்லிட்டு போயிருக்காரு, நான் போறேன், நான் உங்களை அனாதையா, உங்களை திக்கெட்டவர்கள் தான் அதோட அர்த்தம் என்னன்னா அனாதை. அனாதை இங்கிலீஷ்ல ஏதோ ஒண்ணு, உங்களை என்ன சார் இங்கிலீஷ்ல ஆஃபர் உங்களை அனாதையாக நான் விட்டு போகாதபடி உங்களை நடத்தும்படி இந்த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு நான் கொடுத்துட்டு போயிருக்கிறேன். ஆனா நான் வரும் வரைக்கும், நான் வரேன்னு சொல்லியிருக்கேன். இயேசு வரப்போற, இயேசு வருகிறதுனாலதான் இந்த பிரசங்கத்தை ஒண்ணு நான் சொல்றேன். உலகத்துல நிறைய அடையாளங்கள் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு. பூமி அது இருக்கிறது, கொள்ளை நோய்கள் வருது, வியாதிகள் வருது, தேசம் பிரச்சனைகள் வருது. இதெல்லாம் அடையாளம் என்ன தெரியுங்களா? வெளிப்படுத்தல் விசேஷத்துல எல்லாம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு. இதெல்லாம் தேவன் பிதா இயேசு வரப்போகிற அடையாளம். இந்த அடையாளத்துக்கு கிறிஸ்தவர்கள் நீங்களும் நானும் இந்த தேசங்கள் அடையாளப்படிக்க அழிந்து போகாதபடி ஜனங்களுக்காக ஜெபிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும். இந்த காலம் தேவனை தொழுது கொள்கிற காலம். அதனால இந்த காலத்துல தேவன் கொடுக்கப்பட்ட அந்த நாளை நீங்க இழந்துறாதீங்க. இந்த சிந்தை இயேசுக்கு இருந்தது, அதே சிந்தை நம்மளுக்கு வேணும். கிறிஸ்து இயேசு பிதாவை எப்பொழுதும் தொழுது கொண்டே இருந்தார். அவர் ஜனங்களை சுகப்படுத்தினாரு, ஜனங்களை விடுதலை ஆக்கினாரு, மனிதர்களை விடுதலை ஆக்கினாலும் ஆனா இயேசு பிதாவை போய் தொழுது கொண்டே இருந்தார். இந்த சிந்தை நம்மளுக்கு வேணும். மன தாழ்மையா இருக்கணும். அல்லேலூயா. இயேசு எப்படி கிறிஸ்துவோடு தேவனோடு இருந்தாரோ அவருக்கு பெருமை இல்லை, அவர் தாழ்மையா இருந்தார். இயேசு பிதாவோடு ஈக்குவல் தான், ஆனாலும் மனுஷ ரூபம் எடுத்து வந்தாரு.
இன்னைக்கு நமக்கு கிறிஸ்துவ சிந்தை வேணும், கிறிஸ்துவின் பேச்சு வேணும், கிறிஸ்துவனுடைய இருதயம் வேணும், கிறிஸ்துவனுடைய ஜெபம் வேணும். ஹalleluya. இந்த சிந்தையோட எல்லாரும் எழுந்தோமா, அந்த திருவிருந்துக்கு ஆயத்தப்படுத்த போகிறோம். மணி ஆயிடுச்சு, எல்லாரும் எழுந்தோமா.